ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 34 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபி வந்து ஒரு போட்டில் பறந்து வந்துட்டு இருப்பான்ல, அந்த சி பீஸ்ட்டை வச்சு எயித்தாப்புல ஜோரா வரும். ஜோராவே அடிச்சு நிறுத்திட்டு ஒரு மலையில போய் இடிச்சு அந்த கப்பல் உடஞ்சி போயிடும். டே இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் ஜோரோ. அந்த டைம் வந்து லூஃபி கேட்பான், ஆமா நாமியை பாத்தியா, நாமி எங்க, அவளை கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. டே அவளை தாண்டா தேடி போயிட்டு இருந்தேன், இப்போ உசோப் வேற காணடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உசோப் அவ்வளோதான் செத்துட்டா, பிக் ப்ரோ நாமி தான் வந்து உசோப்பை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க, என்னது நாமி வந்து உசோப்பை கொன்னுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படிலாம் நாமி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து கத்திட்டு இருப்பான். ஆனா வந்து யாருமே இதை நம்ப மாட்டாங்க. முக்கியமா சாஞ்சிலாம் உடஞ்சிருவான், என்னடா இங்க நடக்குது அப்படின்ட்டு. அதனால லூஃபி கடுப்பாயிருவான், டே நீ உண்மையா பாத்தியா உசப்ப கொன்னுட்ட அப்படின்னு நீ எப்படி பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, நாமே அப்படி படம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா வந்து அதுதான் உண்மை, நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வேற வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஜோரோ வந்து ஆமா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்ல அவன் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் யாரையும் கொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா வந்து பின்னாடி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும், யாரு யாருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி திரும்பி பார்த்தா நாமி. நாமி நீ உசப்ப கொன்னுட்டியா உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா இப்ப நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஒத்துப்பா. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க, ரிவெஞ்ச் எடுக்க போறீங்களா, வேணா ரிவெஞ்ச் எடுத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வந்து அர்லாங் பைரட்ஸ்ல ஒரு ஆளுதான். நான் உங்கள்ட்ட திருடுறதுக்கு மட்டும்தான் வந்திருந்தேன், சரியா? இப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். தேவையில்லாம இங்கேருந்து சண்டை போட்டு நீங்க சாவுறதுக்கு இங்கேருந்து தப்பிச்சாச்சு போகலாம் அப்படி சொல்லி நாமே சொல்லிட்டு இருப்பா. எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுட்டு கடுப்பாயிருவாங்க, டே உசப் வேற கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜானி வேற கத்திட்டு இருப்பானா. ஆனா வந்து லூஃபி எதையும் காதுல வாங்க மாட்டான். ஜோரோலாம் டென்ஷன்ல அப்படியே நின்றுட்டு இருப்பான். ஏன்னா லூஃபி ஏதாவது சொன்னாதானே வந்து ஜோரோ வந்து எதுவும் பண்ணுவான். நான் சாஞ்சி மட்டும் எப்போதும் போல நாமையே பார்த்தோன்னா வழிய ஆரம்பிச்சிருவான். நாமி நாமி நாமிச்சான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பானா. உடனே வந்து ஜோரா வந்து ரஞ்சிக்கு சண்டைக்கு போவான். டே அவ உசோப்பே கொண்டிருக்காடா, அவள்கிட்ட போயிட்டு நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கத்தியை வெளில எடுப்பானா. அவளை அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு சஞ்சி வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். ஏன் நீ என் ரூம்மேட்டா இல்ல அவளுக்கு வந்து சப்போர்ட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எந்த ஸ்ட்ராங்கா இருக்க பையனும் எந்த ஒரு வீக்கா இருக்க பொண்ணையும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜோரம் வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சாஞ்சி தான் வந்து செம கத்திட்டு இருப்பான். டே அவ ஒரு பொண்ணுடா, நீ ஒரு பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. டே அவ என்ன பண்ணிருக்கா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நாமே சொல்லுவா, நீங்க இங்கேருந்து கிளம்பிடுங்க, அல்லாங் பைரஸ் வந்து அவ்வளோ வீக்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெயிக்கவே முடியாது, சும்மா சண்டை போடணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா என் வேலையை நானே பார்த்துக்கிறேன், நீங்க வந்து இங்கேருந்து கிளம்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. லூஃபியை பார்த்து, லூஃபி நீ உன் குரூப் வந்து வேற நாவிகேட்டர் தேடிக்க அப்படின்னு சொல்லிடுவாளா. ஓகே அப்படின்னு சொல்லிடுவான் லூஃபியும். பார்த்தா வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துருவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ ஒரு சைடு டென்ஷன் ஆயிடுவா, என்னமோ பண்ணுங்கடா நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவா. இதையே வந்து ஜோரோ பார்த்துட்டு, நம்ம கேப்டன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோவும் வந்து அப்படியே உட்காந்துருவான். நாமே அகைன் திரும்பி, நான்லாம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது சரியா, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வந்து நொஜுக்கோவை அந்த குட்டி பையனே காட்டிட்டு இருப்பாங்க. யாரும் நம்மளை காப்பாற்ற வராங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து மெரைன் கப்பல் தான் வந்துட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு நம்மளுக்கு தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு, ஸோ அதனால நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மெரைன் காரங்களும் சொல்லுவாங்க, அர்லாங் வந்து இந்த இடத்த ரொம்ப காலமா வந்து பிடிச்சி வச்சிருக்கான், இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம போய் டேரக்டா வந்து அர்லாங்க அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல இருக்க நேவி கேப்டன் வேற சொல்லுவான், அவன்லாம் ரொம்ப வீக்குடா, அதனால வந்து நம்ம அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நம்ம வந்து சீக்கிரம் இந்த மக்களை காப்பாற்றிட்டு கூட்டு போகணும், மெரைனா யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அர்லாங்கிட்ட வந்து அவன்கிட்ட போய் பேசு, 2 மில்லியன் பேரி தரேன், ஸோ அதனால நீ அமைதியாக போய் ரிட்டர்ன் போயிரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த டைம் கரெக்டாக அட்டாக் பண்ணிடுவாங்க. பார்த்தா அது டேரக்டா வந்து அர்லாங்கோட வாயில தான் இருக்கும், அந்த கேனன் பவுல அதை வாயாலே கடிச்சு உடச்சிருவான். இதுக்கு மேல சமாதான பேச்செல்லாம் இல்லை, ஒன்லி வீச்சு தான், போய் கொல்லுங்கடா அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் போவேனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப வீக்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்ப நாங்க 3 பேர் மட்டுமே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து முன்னாடி நிப்பாங்க. இவங்க தான் வந்து அர்லாங் பைரஸ்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, எந்த ஒரு ஃபைட்டுக்கும் வந்து இவங்க தான் வந்து முன்னாடி நின்று சண்டை போடுறவங்களா. ஸோ அதனால நம்ம தலைவர்லாம் போக போறாங்க இடே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அர்லாங்கோட பைரஸ். அப்படியே வந்து நேவி கப்பலை காட்டுறாங்க. இதுக்கு மேலாம் வந்து நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம ஒரு அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அவனை யாரும் தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ஃபிஷ்மேன்ல இருப்பாங்க, அந்த 3 பேர்ல ஒருத்தவன் தான். இவன் வந்து எதுக்குடா அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. நீங்க வந்து மக்களை கொடுமைப்படுத்துறீங்க, நீங்களாம் ரொம்ப வீக்கஸ்டான ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவன் வாட்டர் கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல பார்த்தா அவனுக்கு ரத்தமே வந்துடும், வெறும் வாட்டரை வச்சே அவன் அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் 10 அடி தூரத்துக்கு தள்ளி போவான். அப்புறம் கப்பல் ஷேக் ஆகும். என்ன கப்பல் ஷேக் ஆகுதுன்னு பார்த்தா, கீழே வந்து ஒருத்தவன் அந்த இன்வெர்டருக்குள்ள பின்னாடி சுத்துறது அதை வந்து உடச்சிருப்பா, அது ப்ரொப்பலரை. இதெல்லாம் கேட்டுட்டு பைரட் இது நேமி ஆளுங்கெல்லாம் எல்லாம் பயந்துருவாங்க.
இன்னொருத்தன் வந்து ஒரு கல்லை வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த மெரைன் கேப்டன் அடிச்சான்ல, அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், டேய் நீ மட்டும் வந்து ஒழுங்கா வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். இப்போ உன் ப்ரொப்பலரே உடைச்சாச்சு, உனக்கு வந்து இன்னும் வீக்கான இடத்துலயே நான் அட்டாக் பண்ணல, மெயினான இடத்துல. ஸோ அதனால வந்து நீ உயிரோட தான் இருப்ப. முன்னாடி ஒரு சுழல் வருது, முடிஞ்சா உங்க கப்பலை திருப்பிட்டு நீங்க காப்பாத்திக்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துருவாங்க, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த நேவி கப்பல் சுக்குநூறும் உடஞ்சிருவான் அந்த சுழல்ல மாட்டி. இது எல்லாரும் வந்து மக்களும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நேவியால கூட நம்மளை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹோப்பையும் வந்து விட்டுருவாங்க. உடனே எல்லாரும் அழுவ வேற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வந்து அர்லாங்க காட்டுவாங்க, இப்படியே முடிச்சாச்சுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. இவங்கெல்லாம் சப்ப மேட்ரு ஜி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, நாமியோட மேப் இருந்தனால மட்டும்தான் எங்களால ஈஸியா இந்த மேட்சை முடிக்க முடிஞ்சுச்சு. நாமி வந்து ரொம்ப டேலண்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆமா, நம்ம பைரட்ஸ்லயே வந்து டேலண்டானவா அவ ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் வந்து 100 மில்லியன் பெரிஸை கொடுத்துட்டா வந்து அவன் இங்கேருந்து போயிடுவா. உண்மையாக போக விட்டுருவீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லி அர்லாங்க பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா, நான் வாக்கை கொடுத்துட்டேன்ல, ஸோ அதனால அந்த வாக்கை காப்பாற்றி தானே ஆகணும். அவன் 100 மில்லியன் பெரிய கொடுத்தானா அவன் இங்கேருந்து இந்த வில்லேஜ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து லூஃபியை கட்டுறாங்க. லூஃபி அப்படியே படுத்திருப்பான், ஜோரோவும் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். அந்த ஜானியும் இஷப்பும் போயிட்டு, ஜோரோ வாங்க இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஜோரோ சொல்லுவான், என்னோட கேப்டன் இந்த உட்காந்துருக்காரு, இவன் வராம நான் எங்கேயும் வர முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து லூஃபி வந்து எந்த லூஃபி வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் ஜோரோ சொல்லுவான், இவன் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா, இவன் வந்து என்ன நடந்தாலும் அதை மாற்றிக்க மாட்டான். ஸோ அதனால அவனுக்கு வந்து இங்கே இருக்கணும் முடிவு பண்ணிட்டான். ஸோ அதனால இங்கே தான் இருப்பான். நீங்கள் 2 பேரும் வேணா இங்கேருந்து கிளம்புங்க, உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க, எனக்கு எதானாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. ஓகே பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் லூஃபி வந்து அப்பயே தூங்கிக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் ஜோரோ காட்டுவாங்க. ஜோரோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், உசோப்பு கண்டிப்பா கொண்டிருப்பாளா நாமே அப்படின்னு சொல்லி சாஞ்சிக்கிட்ட கேட்டுட்டு இருப்பானா. சாஞ்சி வந்து சொல்லுவான், கண்டிப்பா அவ கொண்டிருக்க மாட்டா, அவ வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜோரோ சொல்லுவான், இல்ல அவ கொண்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கு, கொல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவ வந்து அர்லாங் பைரட்ல இருக்கிறா, பட் ஆனா நம்ம கூட ஃப்ரெண்டா பழகினால கூட நம்மளை தப்பிக்க விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எய்த்தாப்புல பார்த்தா உசோப் ஓடி வந்துட்டு இருப்பான். அங்க என்ன நடந்துச்சுன்னா, நாமி அவளோட கையை குத்தி அந்த ரத்தத்தை உசோப் மேல தெளிச்சு அதை தண்ணியில வந்து தள்ளி விட்டுருப்பா அவனை. அதை தான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்போம், உசோப் நாமி நம்மளை காப்பாத்திருக்கா, இதை வந்து நம்ம எப்படியாச்சும் ஜோரோட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா ஜோரோ வந்து எதுவும் தப்பா நினைச்சிக்க கூடாது. ஜோரோ வந்து சொல்லி நாமி எதுக்காக இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், நாமி அதுக்கப்புறம் காப்பாத்தி இங்கேருந்து கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி யோசிச்சுட்டு அவன் பாட்டு ஓடி வந்துட்டு இருப்பான் வேகமா. எய்த்தாப்புல வந்து பார்த்துட்டே ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த வந்து ஜோரோவை பார்த்துருவான். ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். இங்க பார்த்தா சாஞ்சி ஜோரோவும் வந்து திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நாமே ரொம்ப நல்லவடா, அவ யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. கரெக்டா உசோப் வந்து இடையில மாட்டிப்பான். மாட்டினோன்னா அவன் கத்துன கத்துக்கு வந்து லூஃபி அனுப்பிச்சிருவான். லூஃபி எந்திரிச்சு, நாமி உனக்கு கொன்னான்னு சொன்னாங்க, கொன்னுட்டாளடா, உயிரோட தான் இருக்கியா இல்லை செத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. ஜோரோவும் சாஞ்சும் சொல்லுவாங்க, நாங்க தான் அவனை அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உசோப் எந்திரிச்சு, எதுக்குடா என்ன அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். நாங்க 2 பேரும் சண்டை போட வரும்போது நீ தாண்டா இடையில வந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. உடனே வந்து உசோப் சொல்லுவான், சரி ஓகே, பட் நான் சொல்ல வந்து இதுதான், நாமிக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் வந்து அவள் அங்கே இருக்கா, இல்லாட்டினா வந்து நம்ம கூடயே வந்திருப்பா. ஸோ அதனால தான் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனால் என்னை காப்பாற்றிட்டதே நாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அப்படியே வந்து நொச்சுக்கோ காட்டுவாங்க. நொச்சுக்கோ அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. இங்கன்னா வீட்டுக்குள்ளார போயிட்டு இருப்பா, எல்லாம் அடிச்சு உடைக்கிற சவுண்ட் கேட்குதுன்ட்டு. உடனே கதவை திறந்து, நாமி நீ தானா, எதுக்கு இங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இல்ல எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு, ஒரு வேளை அவங்களால தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்களா. அவங்கள நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி நாமி கேட்பா. ஆமா நான் பார்த்தேன், அவன் அதில் ஒருத்தன் வந்து நிறைய பொய் சொல்லிட்டே இருந்தான் அப்படின்னா, ஓ அவனா, அவன் தான் உசோப்பு அப்படின்னு சொல்லுவானா. ஏன் உனக்கு வந்து அவங்கள மறக்க முடியலையா, இல்லை வந்து எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. யார் அவங்களாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே, ஓ மறக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா. ஏன்னா வந்து அவைங்க கூட இருந்த ஒவ்வொரு மெமரீஸும் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவைங்க கூட விளையாண்டது, அவைங்க பண்ண அட்ராசிட்டி, அவைங்க சுட்டித்தனமா பண்ணது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறேன், சண்டை போடுறேன்னு போய் சண்டை போடுறது, அதை ஜெயிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜாலியா சிரிச்சுட்டு இருந்தேன், என்னையே மறந்து. எனக்கு இங்க ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. வெள்ளையங்காக தான் வந்து நான் இங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இதுக்கு மேல நான் வந்து அவைங்க கூட இருக்கிறது சரி வராது, நான் என் வழியை தனியா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவா. இதெல்லாம் வச்சுக்க பார்த்துட்டு அவங்க கூட நீ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்க, ரொம்ப நீ கஷ்டப்படுறீல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால அப்படின்னு சொல்லி அது அவ ஒரு சைடு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஆனால் வந்து எல்லாமே சரியாயிரும் நாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அப்படியே வந்து இந்த சைடு நம்ம குரூவை தான் காட்டுவாங்க. இந்த 4 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க.
டேய் நம்ம எப்படியாச்சும் வந்து நாமிக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வச்சுட்டு நம்ம வந்து அவளை இங்கேருந்து நம்ம கூட்டு போகணும் நம்ம பைரட் கப்பலுக்கு அப்படின்னு உசோப் வேற சொல்லிட்டு இருப்பானா. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த கதையெல்லாம் யாரா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நொச்சுக்க வந்துருவா. நொச்சுக்க வந்து அந்த கதையை நான் சொன்னா வந்து நீங்க கேட்பீங்களா, கேட்டுட்டு நீங்க வந்து இங்கேருந்து கிளம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. உடனே லூஃபி கேட்க ஆரம்பிச்சிடும், இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உசாப் வந்து நொச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. யார் இது அப்படின்னு கேட்பாங்க. இதான் நாமியோட அக்கா அப்படின்னு திருப்பி சாஞ்சி ஒளிய ஆரம்பிச்சிடும். நாமியோட அக்காவா, நாமியை பத்தி எனக்கு நிறைய தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் நொச்சிக்கோ சொல்லுவா, நான் வந்து அந்த கதையை சொன்னா நீங்க வந்து இங்கேருந்து போயிருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. நான் அந்த கதையை கேட்கலாம் இன்ட்ரெஸ்டா இல்லை, ஸோ அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு போயிடுவான். அந்த கதையை என்கிட்ட சொல்லுங்க நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு உசோப் வேற கேட்டுட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து சாஞ்சி சொல்லுவா, ஆமா நாமியை பத்தி நான் சின்ன வயசு கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸோ அதனால வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த சைடு வந்து லூஃபி எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஜோரோவும் வந்து எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு தூங்க போயிடுவான். இவங்கெல்லாம் யாரா அவங்க, ஆளுக்கு ஒவ்வொரு தினுசா இருக்கான்னு சொல்லிட்டு நொஜுகா வேற பார்த்துட்டு இருப்பா. உசோப்பும் சாஞ்சும் மட்டும் தான் வந்து அந்த கதையை சொல்லுங்க நாங்க கேட்குறோம், அந்த கதையை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல சாஞ்சி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருப்பா, எப்படியாச்சும் வந்து நாமையை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெளிவா சொல்லிடுவா, அந்த கதையை கேட்டு நீங்க இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுவுமே சொல்லாமலும் கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே வந்து ஒரு மேரேன் கப்பல் கிட்ட போகுது. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம நாமே தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அர்லாங்கிட்ட வந்து ஒருத்தன் காசு வாங்கியிருப்பான்ல 2 மில்லியன் பெரிஸ், அவன் தான். நாம இப்ப நம்ம தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வில்லேஜ் மக்கள்கிட்ட எல்லாரும் நாமையோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து அந்த மேயர் இருக்கார்ல அவர் தான் வந்து சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கூட்டு போயிட்டு இருப்பாரு. நாமியை தேடி ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு அப்படி நாமியை கட்டுவாங்க. நாமி தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து அவளோட பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ஆரஞ்சு தோட்டத்துல வந்து யாரு கூடயோ வந்து வாழ்ந்தது. அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாம் காட்டுவாங்க. அதான் வந்து அவங்க பேர் தான் பெல்லியாங்கு. இதோட அந்த கதை முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.